திண்டுக்கல்ல இளம்பெண் கொலை செய்யப்பட்ட வழக்குல காவல்துறையினர் 2 இளைஞர்களை கைது செஞ்சிருக்காங்க. திண்டுக்கல்ல இருந்து கரூர் செல்ற பிரதான சாலை பக்கத்துல மண் ரோட்ல இளம்பெண் ஒருத்தவங்க சடலமா கண்டெடுக்கப்பட்ட நிலையில உயிரிழந்தவர் 25 வயது மீனாட்சி என்பது தெரிய வந்திருக்கு. சீலப்பாடி வடக்கு தெருவைச் சேர்ந்த இவரது வீட்டின் பக்கத்துல வசிக்கிற கோபி மற்றும் காளிமுத்து என்கிற இளைஞர்கள் கிட்ட மீனாட்சி கைமாறா கடன் வாங்கி இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. பணத்தை திருப்பி தராததுனால கோபியும் காளிமுத்துவும் மீனாட்சியை சரமாரியா வெட்டி கொலை செஞ்சிருக்காங்க. வழக்கு பதிவு செஞ்ச போலீசார் தலைமறைவா இருந்த கோபியையும் காளிமுத்துவையும் கைது செஞ்சிருக்காங்க. திண்டுக்கல்ல கர்ப்பமா இருந்த கல்லூரி மாணவி மரணமடைந்த வழக்குல காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. வேடச்சந்தூர் பக்கத்துல மாணவி ஒருத்தவங்க தனியார் கல்லூரியில படிச்சுட்டு வந்த நிலையில திடீர்னு அவருக்கு வயிற்று வலி ஏற்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து மாணவிய அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காங்க. அங்கு அவரை பரிசோதிச்ச மருத்துவர்கள் மாணவி கர்ப்பமா இருக்கிறதாக தெரிவிச்சிருக்காங்க. சிகிச்சையில இருந்த மாணவி இன்று உயிரிழக்கவே அதற்கான காரணம் தொடர்பாகவும் போலீசார் விசாரிச்சுட்டு வராங்க.